மல்லிகை மூலிகை கோங்கு மாந்தாரம் சொல்லக்கூடிய பல விதமான மலர்களை பறித்து நீரால் பாதத்தை கழுவி பட்டாரம் துடைத்து வணங்குகிறேன் மன்னா. என் பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாகப்பட்டு நீரோடி காலம் வாழ்வாயாக. அல்லவா அப்படி இருந்தாலும் ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? சொல்லுங்க. அவசரமும் பதட்டமும் பதார்த்தங்களும் இருக்கலாமா? பெரிய மனுஷன் என் அன்புக்கும் பண்புக்கும் ஆசைக்கும் மிகுந்த என் அருமை நாயகி ஒரு 2 நாள் கணப்புல வேலை செய்யறதுக்கு தான். இன்னும் முன்னாடி 7 பேர் இருக்காங்க. அதோட சேர்த்தீங்கன்னா கூட ஒரு லிஸ்ட்ல என் பேர்ல சேர்த்து வச்சுக்கோங்க. எப்படி இதோ எதுக்காக உன்னை வரவழைத்தேன் தெரியுமா? நானே ஆக வேண்டும். ஆமா மன்னா. அண்ணவா சொல்றேன். அண்ணா நம்ம அரண்மனையில் இருக்கும் பொழுது 1000 தாதிமார்களை விட்டு அழைத்த காரணம் என்ன மன்னா? கட்டிய கணவன் அரண்மனையிலே இருக்கும் மனைவியை தாதிமார்களை விட்டு அழைத்தது காரணம் என்னன்னு கேட்கிறார். ஏய் மஞ்சத்துண்டே, ஒரு கட்டிய கணவன் எதுக்காக கொண்டாட்டி புரியல உனக்கு தெரியுமா? வாய்களை போடுறான். ஏங்க மணி சரியா 3:30. சரி, இந்நேரத்துல ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி கூப்பிடுறான்னா மணி 3:30ஆவதுங்க. சரி, விடிய கால நேரம். இந்நேரத்துல புருஷன் கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்டாட்டி கூப்பிடுறான்னா ஓக்கிறதுக்கு பாக்குறதுக்கு சொல்றதை விட்டு ஒரு எழுத்து மாத்தி போட்டு சொல்றான். எப்படிங்க புரியல? பாக்குறதுக்கு தானே கூப்பிடுவோம். கட்டிய கணவன் அழைப்பான் என்று அவன் மனதை புரிந்திருக்கும். மனைவி தெரியாதா என்ன? போய் பண்ணுங்க போங்க. அப்படியே வெளியே அதனால என் தம்பியாகப்பட்ட சாஸ்திர குடிவந்த சகாதேவனை அழைக்க வேண்டும். சீக்கிரமாக சென்று சகாதேவனுக்கு